எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறேங்க. வீட்ல சிக்கன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த குழம்ப ஒரு டைம் செஞ்சு பாருங்க. தோசை, இட்லி, சாதம், சப்பாத்தி, பூரி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் குழம்ப எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 1/2 கிலோ சிக்கனுக்கு சரியா இருக்கும். ஒரு கை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலா நீங்க 2 பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். பாருங்க, நம்ம தேங்காய் பேஸ்ட் இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். இருக்கட்டும். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு 2 தக்காளி பழத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இதோடவே கிளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வறுத்த ஜீரக பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்ப பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டு மிக்ஸி ஜார் அலசி 2ல இருந்து 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டா பஞ்சு போல வெந்து வந்துடும். பாருங்க, ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். நம்மளோட டேஸ்டியான சிக்கன் குழம்பு சூப்பரா ரெடிங்க. நறுக்கின மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல கம கமன்னு செம்ம டேஸ்டியான சிக்கன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்குங்க. சிக்கன் பாருங்க எவ்வளோ சாஃப்டா வெந்திருக்கு அப்படின்னு. பஞ்சு போல இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியான சிக்கன் குழம்பு. இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாக்குன்னு நீங்க எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்களும் சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.